ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு ஒரு பழங்காலத்து ஒரு கதையை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணி அதே இதோட உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில், அந்த ஊருக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? ஓகே, வச்சுக்கலாம். என்ன பேர் வச்சுக்கலாம்? சென்னை, மதுரைன்னு வச்சுக்கலாங்க. ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேரு மதுரைன்னு வச்சுக்கலாம். அந்த மதுரையில தான் வந்துட்டு நம்ம பிரின்ஸ் இருக்காரு. அதாவது இளவரசர். அந்த இளவரசரோட பேரு வந்துட்டு ஷியாம். அந்த ஷியாம் வந்து ஷியாமுக்கு கீழ ஒரு ஷெஃப் இருக்காரு. அதாவது சூப்பரா சமைக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஷெஃப். அதாவது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா போட்டு, அந்த சாப்பாட வந்துட்டு அவ்ளோ சூப்பரா சமைச்சு தரக்கூடியதுல அவர் ஒரு எக்ஸ்பர்ட். அந்த மாரி ஒரு ஷெஃப் தான் இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு நாள் ஒரு பெரிய விருந்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எந்த விருந்து அப்படின்னா, நம்ம ஷியாம் வந்துட்டு ஒரு சூப்பரா ஒரு விருந்து வேணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வரப்போறேன். நீ வந்து ஸ்பெஷலா சமைச்சு குடுக்குற அப்படி சொல்லிடுறாங்க. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஷெஃப்பும் வந்து மெனக்கெட்டு சூப்பரா சமைக்கிறாங்க. அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு டிஷ், சொல்லாத டிஷ்ஷையும் சேர்த்து சமைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு இந்த சிவா வந்துட்டு அத வந்து ரொம்ப ஆசையா போய் நம்மளோட ஷியாம்ங்கிற பிரின்ஸுக்கு வந்து பண்றாங்க. சர்வ் பண்றாங்க. இந்த சர்வ் பண்ணத பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "நீ யார கேட்டு மெனுலயே இல்லாத ஒரு டிஷ்ஷ வந்துட்டு நீ வந்து பிரசன்ட் பண்ண? நீ உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும்? என்கிட்ட கேட்டியா நீ? நான் சொன்னேனா உன்ட்ட? இந்த மாரி நான் சொல்லாததெல்லாம் நீ எதுக்கு பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுறாரு அந்த பிரின்ஸு. உடனே இத கேட்டோன்னே நம்ம சிவா வந்து சொல்றாரு, "இல்ல பிரின்ஸ், இந்த மாரி வந்துட்டு நான் உங்களுக்காக ரொம்ப ஆசையா செஞ்சேன். இது கண்டிப்பா உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புனேன்." அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப பொலைட்டா சொல்றாரு. ஆனா நம்ம பிரின்ஸ் இருக்கார்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, "இதெல்லாம் ஒண்ணா? அதோ பொட்டேட்டோல போய் செஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து பிக் தான் சாப்பிடும். இத போய் எங்களுக்கு போய் குடுத்துருக்க. உனக்கெல்லாம் எவ்ளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லி ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இத கேட்டோனயே ஷியாமுக்கு பயங்கர கோவம் வந்துருது. உடனே நம்ம ஷெஃப்ப வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஷெஃப்புக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு விநாயக். அவனையும் கூட்டிட்டு நம்மளோட ஷெஃப் வந்துட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஷியாம் வந்துட்டு திரும்ப சிவா கிட்ட என்ன சொன்னா, "நீ மன்னிப்பு கேட்டா வேணா நான் உன்ன திரும்ப கன்சிடர் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனயே நம்மளோட சிவாக்கு வந்து மனசு உடைஞ்சு போயிடுதுங்க. ஐயோ! நம்ம 10 வருஷத்துக்கு மேல நம்மளோட ஷியாம் சாருக்கு வந்துட்டு நம்ம வந்து டிஷ்ஷ சமைச்சு குடுத்துட்டுருக்கோம். ஆனா இருந்தாலும் கூட நம்மள புரிஞ்சுக்காம இப்படி சொல்லிட்டாங்களே! "இல்ல ஷியாம் சார், நான் இந்த மாரி வெளியேறுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு வெளியேறிடுறாங்க. இத கேட்டோனே ஷியாமும் ஓகே, ஓகே போ போ அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் நம்மளோட சிவா வந்துட்டு அவங்களோட கிராமத்துக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களோட அப்பா கூட இறந்துட்டாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஷியாமுக்கு கீழ வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அவங்க அப்பாவோட கான்டாக்ட்ட அவர் வந்து தொலைச்சிடுறாரு. இது ஏன்னா அந்த காலம் இல்லைங்களா? யாரும் வந்து சொல்லிட்டோ இல்லைன்னா மெசேஜ் அனுப்பவும் முடியாது இல்லைங்களா? ஸோ அவங்க அப்பா இறந்தது கூட தெரியாததுனால மனுஷன் ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டே வந்து பேசுறாரு. "தம்பி, நீங்க இதுக்கெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கவலைப்படுறீங்க? வாங்க. உங்க அப்பாவோட வீடு இருக்கு. உங்க அப்பாவும் வந்து இந்த மாரி வழிப்போக்கர்களுக்கு வந்துட்டு சமைச்சு குடுத்துட்டு, அவங்க குடுக்குற காச வச்சுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாவும், நிம்மதியாவும் தான் இருந்தாரு." அப்படின்னு சொல்லவும், விநாயக்குக்கு வந்து இது ஒரு நல்ல ஐடியாவா படுது. அப்பா தான் வேலைய விட்டு வந்துட்டாங்கல்ல. இப்போ நம்மளே வந்து அந்த மாரி ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல நம்மளே ஆரம்பிக்கலாம்ல. வரவங்களுக்கு சமைச்சு குடுத்து, அந்த காச வச்சு நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக்குக்கு ஒரு ஐடியா தோணுது. இத கேட்டோனயே நம்மளோட ஷெஃப்க்கு என்ன தோணுது அப்படின்னா, "அட போப்பா! நானே இப்பதான் வந்து சோகத்துல இருக்கேன்." ஏன்னா அவரு 10+ இயர்ஸ் வந்துட்டு நம்ம ஷியாம் பிரின்ஸுக்கு கீழ வேல பார்த்துருக்காரு இல்லைங்களா? அந்த வருத்தம் என்ன இருந்தாலும் அவருக்கு இருக்க தான் செய்யும். அதனால அந்த மனுஷன் நொந்து போய் விட்டுர்றாரு. ஆனா, அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்மளே நம்மளோட சொந்தமா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த தாத்தா ஃப்ரெண்டு வந்துட்டு, "ஆமாப்பா, நீங்க இத பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் உதவியா இருக்கும். ஊர் மக்களுக்கும் உதவியா இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேட்டோனே அந்த பையனுக்கு நெறைய ஐடியாஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா கூடயே சுத்திக்கிட்டே இருக்கான். அந்த தாத்தா கூட பேசுறது, அவங்க தாத்தா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஷெஃப்ப தேடி, ஷிபாங்கிற ஷெஃப்ப தேடி ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பேரு என்ன அப்படின்னா மீனா.
அந்த மீனா பொண்ணு வந்துட்டு ஷெஃப் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் இதுக்கு முன்னால ஒரு உணவு சமைக்கிற இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த இடத்துல இருந்து நான் வேலைய விட்டு வந்துட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, நான் உங்களுக்கு கீழ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஷெஃப். தயவு செஞ்சு என்னைய உங்க கூட வேலைக்கு சேர்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்றான். இத கேட்டோனே சிவாக்கு, "ஏம்மா நீ வேற போம்மா அங்கிட்டு" அப்படிங்கிற மாரி ஒரு கடுப்புல தள்ளி விட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, "இல்ல ஷெஃப், எனக்கு வந்து எப்படினாலும் உங்ககிட்ட இருந்து தான் நான் ட்ரெய்னிங் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வேலைய கூட விட்டுட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னைய வந்து உங்க கூட சேர்த்துக்கோங்க. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. "இந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு 3 வேள சாப்பாடு மட்டும் போட்டா போதும். எனக்கு சம்பளம் கூட தர தேவையில்ல. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ண மேலேயும் கீழயும் இறங்கி பார்த்துட்டு, நம்ம ஷெஃப் உள்ளக்க போயிடுறாரு, அவர் வேலைய பார்க்கறதுக்காக. மறுநாள் வந்துட்டு அந்த பொண்ணு போயிருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு கதவை திறந்துட்டு வெளியே வர நம்ம ஷெஃபுக்கு பயங்கர ஷாக்குங்க. ஏன்னா அந்த பொண்ணு எங்கேயுமே போல. அந்த மீனா பொண்ணு வீட்டு வாசல்ல வக்கியோல் மேல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. இத பார்த்தோனே சிவாக்கு வந்து பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த பொண்ணு நம்ம நேத்தே சொன்னோம், இந்த பொண்ணு போகாம இங்கேயே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல வந்து ஒரு எண்ணம் வருது. உடனே இத பார்த்தோனே அந்த பொண்ணை எழுப்பி, "என்னம்மா நீ இவ்ளோ நேரம் இங்கேயே படுத்து தூங்கிட்ட? உன் வீட்டுக்கெல்லாம் போலையா நீ?" அப்படின்ற மாரி நம்ம ஷெஃப் கேட்கிறாரு. இத கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு என்ன தோணுது அப்படின்னா, "இல்ல ஷெஃப், நான் உங்களுக்கு வந்து தங்க காசு கூட தரேன். தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கிச்சன்ல ஜாயின் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ்" அப்படி சொல்லுது. ஏன்னா நம்ம ஷெஃப் தான் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ல. ஏதாவது தப்பு நடந்தா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணுது. இந்த மாரி என்னை தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க அப்படின்னு. நம்ம ஷெஃப்பும் பார்க்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப டெடிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. உடனே அந்த பொண்ணையும் வந்துட்டு அவரோட கிச்சன்ல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அதான் அவரோட பையன் தான் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு ஐடியா சொல்லிட்டு போயிருந்தான்ல. சரி நம்ம எத்தன நாள் தான் சும்மாவே இருக்கிறது? ஓகே, நம்ம இந்த வேலைய பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஷெஃப் வந்துடுறாரு. இந்த பொண்ணு வேற இருக்கு. சரி ஓகே, இந்த பொண்ணு, நம்ம பையன் இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் மாரி ஸ்டைல்ல ஆரம்பிக்கலாம். வரப்போற அந்த வழிப்போக்கர்களுக்கெல்லாம் வந்து உணவு குடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஷெஃப் வராரு. வந்தோனே என்ன பண்றாங்கன்னா, பரபரப்பா எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இடத்த ஒதுக்கி எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க அப்பாவோட பிளேஸ் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? அதனால லைட்டா வந்துட்டு அந்தந்த இடத்தெல்லாம் மாத்தி, அதுக்கேத்த மாதிரி பிளேஸ் எல்லாம் சரி பண்ணி, அவங்க வந்து சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்களோட உணவகமும் வந்து போய்க்கிட்டே இருக்கு. வழிப்போக்கர்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பியே சாப்பிடுறாங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணி போற அந்த சென்னை மக்களாகட்டும், இல்லன்னா வந்துட்டு திருச்சி மக்களாகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாரி டேஸ்ட்டான உணவெல்லாம் வந்துட்டு சென்னையில இருந்துச்சுன்னா, இந்த ஹோட்டல் வந்து செம்மையா ஓடும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷெஃப்‌க்கு வந்துட்டு ஆசைய கிளப்புறாங்க. ஏன்னா, நம்ம ஷெஃப்போட ஆசையே வந்துட்டு தலைநகரமான சென்னையில போயி உணவு சமைச்சு குடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு, அதுவும் ராஜாக்கே உணவு சமைச்சு குடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க ஆசையே. ஆனா என்ன பண்றது? நம்மளோட ஷியாம் தான் வந்துட்டு வேலைய விட்டு தொரத்திட்டாரே. ஸோ வந்துட்டு அந்த சோகத்துல "அப்படியா?" அப்படி சொல்லி கேட்டுட்டு அவரோட வேலைய கன்டின்யூ பண்றாரு. இதுக்கு ஊடால அவரும் வந்துட்டு நம்ம ஷியாமோட அ வந்துட்டு யாராவது கூப்பிடுவாங்க. ஷியாம்லேருந்து யாராவது வந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்றாரு. இந்த மாரி நம்மள வந்து அரசவையிலேருந்து கூட்டிட்டு வருவாங்களா? திரும்ப கூப்பிடுவாங்களா? கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாள் காத்துட்ருக்காரு. அப்படி ஒரு நாளும் வந்துச்சு. அதாவது இளவரசரோட ஹெல்ப்பர் ஒரு நாள் வந்து, இந்த மாரி இளவரசர் வந்து உன்னோட சாப்பாட்ட வந்து சாப்பிடணும்னு நெனைக்கிறாரு. அதனால நீ அவருக்கான சாப்பாட்ட ரெடி பண்ணு. அவரு வந்து ஒரு சாப்பாட சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த வாட்டி நீ நல்லா தடபுடலா ரெடி பண்ணு. கண்டிப்பா வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட உடனேயே அவரும் ரொம்ப வந்து என்துவா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி வந்துட்டு இளவரசரே நம்மளோட பிளேஸ்க்கு வராங்க அப்படின்னோனயே, திரும்பவும் வந்துட்டு எல்லாத்தையும் மாத்துறாங்க. இளவரசர் வந்தா எப்படிலாம் இருக்கணுமோ அந்த மாதிரி உணவகத்தையே ஃபுல்லா கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றாங்க. லைட்டா ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இளவரசரே நம்மளோட இடத்துக்கு வராங்க அப்படின்னா, நம்ம வீடு எல்லாத்தையும் மாத்துறாங்க. அதுக்கேத்த மாதிரி. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒயினு இந்த மாரி இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம இளவரசருக்காக கொண்டு வரும்போது, அந்த பேரல் வந்து உருண்டு விழுந்து, அந்த தாத்தா இருக்காரு இல்லையா?
அந்த தாத்தா மேல விழுந்துருது. அந்த தாத்தாவும் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. இத பார்த்த உடனே சிவாக்கு வந்து கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. என்னடா இது அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த வேலையெல்லாம் துரிதமா முடிச்சுட்டு, மறுநாளே இளவரசர் உடனே வராங்க அப்படின்ற செய்தி கிடைச்சோனே, "என்னது உடனே வராரா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரபரன்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி அந்த தாத்தா இறந்த துக்கம் வந்து மனசுல இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு அங்கனக்குள்ள வந்துட்டு இருந்த எண்ணெய் பாட்டில் வந்து கீழ விழுந்திருக்கு. இத கவனிக்காம அந்த பொண்ணு வந்துட்டு, அந்த நெருப்பு பக்கத்துல கொண்டு போகவும் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த இடமே வந்து பத்திக்குது. அந்த பத்திக்கிட்டோனே என்ன ஆகுது அப்டின்னா, நாளைக்கு இளவரசர் வராங்கன்றதுக்காக ப்ரீ பிளான்டா பண்ணியிருந்த சில உணவு வகைகள்லாம் வந்துட்டு, அதுல வந்துட்டு கருக ஆரம்பிக்குது. செஃப் வந்து அவசரப்பட்டு, "அச்சச்சோ! இதெல்லாம் போகுதே!" அப்டின்னு சொல்லிட்டு உள்ளக்க கை வச்சுடுறாரு. என்ன ஆகுது அப்டின்னா, அவரோட கையும் வந்துட்டு நெருப்புல பட்டுருது. கருகி போகுது. கருகுதுன்னா ரொம்பலாம் இல்லங்க. லைட்டா அடிபட்டுருச்சு. அவரோட கையில வந்துட்டு தீப்புண் பட்டுருச்சு. இதுக்கப்புறம் வந்து அவரால சமைக்க முடியுமா? சமைக்க முடியாது. ஆனா நம்ம செஃப் வேற ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இப்படின்னா இப்படிதான் இருக்கணும்னு நெனைக்கிறவரு. அதுவும் இளவரசருக்கு அவருக்கு சமைச்சு போடணும்னு ரொம்ப ஆசையா, திரும்ப இந்த வேலை தனக்கு கிடைக்கணுன்றதுல ரொம்ப ஆவலா வேற இருந்தாரு. இப்ப என்னடா பண்றது? அப்படி சொல்லி தலையில கை வச்சுட்டு உட்காராத குறையா உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு தான் கையில அடிபட்டுருக்குல்ல. அதனால தலையில கை வைக்க முடியாது. ஸோ வந்துட்டு அவர் ரொம்ப சேடா இருக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளோட செஃப் கிட்ட வந்து பேசுது. இந்த மாதிரி வந்து நான் நான் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றேன். நீங்க என்னென்ன மெஷர்மென்ட்ன்னு சொல்லுங்க. நான் கரெக்ட்டா பண்றேன் அப்டின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு சொன்னத கேட்டுட்டு நம்ம செஃப்‌க்கும் இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு, அவரும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு உரிய மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரே பார்த்து பக்கத்துல நின்னு எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்து எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நெனைக்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட அந்தந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா அவரே வந்து கண்ணு முன்னாடி நின்னு எல்லாத்தையும் எடுத்து பண்றாரு. இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த பொண்ணுகிட்ட பேச்சு குடுக்குறாரு. "ஏம்மா நீ வந்துட்டு ரொம்ப வந்து பணக்கார இடத்து பொண்ணு மாதிரி தெரியிற. நீ ஏதாவது ராஜ குடும்பத்த சேர்ந்த பொண்ணா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "இல்ல அப்படின்னா வேற மாரி பொண்ணா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்துட்டு ராஜ பரம்பரையெல்லாம் சேர்ந்த பொண்ணு இல்ல." அப்படின்னு. "நீங்க எத வச்சு கேட்குறீங்க செஃப்?" அப்படின்னோன, "இல்ல உனக்கு வந்து உன் கையில நீ இந்த இடத்துக்கு வரும்போது உன் கையில எந்த அடியும் இல்ல. நீ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உயர்ந்த பொண்ணு மாரி இருக்க. அதனால தான் கேட்கிறேன். இல்ல நீ வேலையே செய்யாம இருக்கக்கூடிய இடத்துலருந்து வந்த பொண்ணா? அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. உடனே இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, ஐய்யய்யோ! நம்ம வந்து அ எத சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் வேலையே செய்யாம சும்மா வந்து எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் நானாவே சம்பாதிச்சு இது பண்ணேன். அதனால தான் என்கிட்ட வந்து எந்த ஸ்க்ராச்சஸும் இல்ல. இல்ல என்கிட்ட எந்த அடியோ இல்ல நான் வந்து அப்படியே இருந்தேன். அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே ஓகே அப்படிங்கிற மாரி இப்போதைக்கு அத நம்பிட்டு விட்டுறாரு நம்ம ஷெஃப்பும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து மறுநாள் இளவரசர் வராருன்னு சொல்லிட்டு டேபிளு எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க. ஆ வந்து செஃப் வந்து பயங்கரமா சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அவங்க பையனையும், அந்த பொண்ணையும் வச்சுக்கிட்டு நல்லா ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துக்கு வந்து பிரின்ஸ் வராரு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்டின்னா, பிரின்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் கூட நிக்காம, அவர் பாட்டுக்கு மூவ் பண்ணி போய்க்கிட்டே இருக்காரு. இங்க செஃப் ஸ்டன் ஆயி நின்றாரு. என்னடா இது இளவரசருக்காக தான் இவ்ளோ தூரம் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இளவரசர் இங்க இருக்கு இந்த ஹோட்டல். இத விட்டுட்டு எங்கேயோ போய்க்கிட்டே இருக்காரேன்னு சொல்லிட்டு, அப்படியே நிக்கும்போது விநாயக் தான் வேகமா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஹெல்ப்பர் கிட்ட கேட்குறான். இந்த மாரி என்னாச்சு? இந்த இருக்கு எங்க பிளேஸு. ஆனா இளவரசர் வந்துட்டு போய்க்கிட்டே இருக்காரே! என்ன காரணம்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இத கேட்டோனே அவன் என்ன சொல்றான், இந்த மாரி வழியிலேயே பசிச்சுச்சுப்பா. அதனால இளவரசர் வந்து இதுக்கு முந்தைய இதுலயே சாப்பிட்டுட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரல அப்டின்றாங்க. இத கேட்ட உடனேயே எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. அதுவும் அந்த பொண்ணு இருக்கால்ல, அவ எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கி தூக்கி எறிறா. சாப்பாடு இதெல்லாம். உடனே வந்துட்டு சிவா என்ன நெனச்சுக்கிறான், சரி ஓகே இந்த பொண்ணு நம்மள மாரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்திருக்கும் போல. ஏன்னா அவ தானே குக் பண்ணா. ஸோ வந்துட்டு அதனால எல்லாத்தையும் தூக்கி போடுறா அப்டின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு வந்து அவன் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு டிஷ் பண்ணான்ல, அதே டிஷ்ஷ இன்னைக்கும் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஷ்ஷ வந்துட்டு அந்த பொண்ணு தான் தனிப்பட்ட முறையில வந்து செஞ்சிருப்பா. அவர் சொல்லிட்டு அந்த டிஷ்ஷ மட்டும் பக்கத்துல நிக்காம நகன்றுப்பாரு. உடனே இந்த பொண்ணா தான் செஞ்சிருப்பா. இத பார்த்த உடனே அந்த பையனுக்கு சாப்பிடணும்னு தோணுது. அவன் கடகடன்னு எடுத்து சாப்பிடுறதுக்கு வாயில வைக்கிறான். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, "அதை சாப்பிடாத நீ" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தூக்கி போடுது. அங்கனக்குள்ள இருந்த கோழிகள் வந்து அத சாப்பிட்டுருது. கோழி செத்து போயிடுது. இத பார்த்தோனே அவங்கலாம் செம்ம ஷாக்கு. "என்னம்மா நீ இளவரசருக்கு விஷம் வச்சிருந்தியா?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அ அந்த அவரு என்ன சொல்லுது அப்படின்னா, "ஆ இல்ல நான் விஷம் வச்சிருந்தேன். ஆமா." அப்படி சொல்லி உளறி கொட்டுது. "என்னம்மா நீ சொல்ற? இல்லைங்கிற, ஆமாங்கிற." அப்படின்னோனே, "ஆமா நான் விஷம் வச்சிருந்தேன். இவன் வந்து என்னோட கணவரையே வந்து கொன்னுட்டான். இந்த இளவரசன் வந்து என்னைய அடைய நெனச்சான்." அப்படின்னு சொன்னோனே இப்பதான் அவருக்கு புரியுது. அவர் மொதயே கேட்டிருப்பாரு இல்லைங்களா? இந்த மாரி "நீ ராஜ பரம்பரைய சேர்ந்த பொண்ணான்னு."
ஆமா, இந்த பொண்ணு வந்துட்டு ராஜ பரம்பரையை சேர்ந்த பொண்ணு தான். இது வந்து இந்த இளவரசன் வந்து ஏமாத்தி அவன வந்து அடைய நெனச்சு, அவரோட கணவன கொன்றுப்பான். அதனால இந்த பொண்ணு பழிவாங்க நெனச்சிருக்கும். இது தெரிஞ்சோனே அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, திரும்ப ஒரு வாட்டி இளவரசர் முன்னால போய் நின்னு, இந்த மாதிரி வந்து நீங்க வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எங்களோட ஹோட்டல் சரியாவே போகல. தயவு செஞ்சு திரும்ப கண்டிப்பா வாங்க அப்டின்ற மாரி பொலைட்டா கேட்கறான். சரி, சரி போ வரேன் அப்டின்னு சொல்லிட்டு மறுநாளே கெளம்பி வராரு. வந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த பொண்ணு எல்லாம் இருக்கத பார்த்துட்டு, அவன் ஷாக் ஆயிடுறான் அந்த பிரின்ஸ் வந்துட்டு. இந்த மாதிரி வந்துட்டு, "என்ன நீ இங்க இருக்க?" அப்படின்னும்போது, அவ வந்து சத்தம் போட்டு சொல்றா, "ஆமா, நீ என் கணவன கொன்னுட்டேல்ல, அப்புறம் எனக்கு என்ன பண்றது? நீ என்னோட சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தி நீ வந்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டேல்ல, என்னோட கணவன கொன்னவன் தானே நீன்னோனே." ஊர் மக்கள் எல்லாருமே இளவரசன பார்க்கறதுக்காக எல்லா இடத்துலயும் கூடியிருப்பாங்க. ஸோ இத கேட்டோனே, "ஓ! இப்படிதான் இவளோட புருஷன் செத்து போனானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்போதான் வந்து அந்த இளவரசனோட நிஜ முகம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இத கேட்ட உடனேயே ஊர் மக்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இளவரசன் வந்து, "நீ என்ன சொல்ற? உன் நாக்க கட் பண்ணிருவேன்" அப்படி சொல்லும்போது, "ஓ! நீ அப்படிப்பட்டவனா? ஆமாமா, நீ செய்யக்கூடியவன் தான்" அப்படின்னு சொல்லோனே, ஊர் மக்கள்லாம், "ஓ! இளவரசன் தப்பானவன்" அப்படி சொல்லி பேச்சு எல்லா பக்கமும் பரவுது. "இரு உன்ன ராஜா கிட்டயே சொல்றேன்." "நீ போய் சொல்லு, நானும் வந்து ராஜா கிட்ட சொல்றேன்" அப்படின்னோனே, அவனுக்கு வந்துட்டு பயம் வந்து பயங்கரமா வந்துருது. அவனோட திமிரு எல்லாத்தையும் அதே இடத்துல விட்டுட்டு துண்ட காணோம், துணிய காணோம்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் ஷியாம் வந்து ஓடியே போயிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது, இது எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்துட்டு செகண்ட் டைம் வந்து அந்த பிரின்ஸ போய் கூப்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பொண்ணுக்கான நியாயமும் அந்த மக்கள் முன்னால எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கதை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாரி கதைகள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா, என்னோட மியாவ் ரோஷி அப்படிங்கிற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.